மே 5, 2024 இன்று என் தகப்பனுடைய 75வது பிறந்த நாள். கடந்த வருடம் எங்களை சந்தித்துவிட்டு இந்தியா செல்லும் வழியில் விமானத்தில் மாரடைப்பால் காலமானார். அவருடைய தாக்கம் என்னுடைய வாழ்க்கையில் பல விதங்களில் காணப்படுகிறது. அவருடைய பிறந்த நாளான இன்று அவருடைய தாக்கத்தில் தலை சிறந்த 3 தாக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, தன் மனைவியின் வலிமையை அறிந்து கொண்டு அதை சிறப்பிக்க செய்தார். என் தாயார் இயல்பாகவே நிர்வாக திறமையுடையவர். அதை புரிந்து கொண்ட என் தகப்பன் குடும்பத்தின் நிர்வாக பொறுப்பு பெரும்பாலாக என் தாயார் எடுத்துக்கொள்ளும்படியாக குடும்பத்தின் கட்டமைப்பை மாற்றிக்கொண்டார். இதை அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியாக கருதி பெருமை கொண்டார். கடந்த வருடம் அவருடைய 51வது திருமண நாளை நாங்கள் கொண்டாடும் பொழுது தன் மனைவியை பற்றி அவர் கூறும் பொழுது சொன்னார், 2 பிள்ளைகளை படிக்க வைத்து குடும்பத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்ததற்கு முக்கிய காரணம் என் மனைவி என்று பெருமையுடன் கூறினார். தன் மனைவியின் நிர்வாக வலிமை குடும்பத்துக்குள்ள மட்டும் இல்ல, வெளி உலகத்திலும் சிறப்படையத்தக்கதாக அவர் சிந்தித்து அதை செயல்படுத்தினார். அவர் நிறுவிய பல நிறுவனங்களில் மேனேஜர் பொறுப்பில் தன்னுடைய மனைவியை உட்கார வைத்து தன் மனைவியின் வலிமையை சிறப்படைய செய்தார். சில மாதங்களுக்கு முன்பாக என் தாயாரிடம் இப்படி சொல்லியிருக்கார், எடி உன்னை நான் மேனேஜர் ஆக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், அது மேனேஜர் ஆக்கிட்டேன் அப்படி என்று சந்தோஷமாக பூரிப்படைந்திருக்கிறார். ஒரு சராசரி பெண்ணை மணந்து கொண்டு அந்த பெண்ணின் வலிமை எது என்று புரிந்து கொண்டு அதை சிறப்படைய செய்வது ஒரு கணவனின் கிரீடமாக காணப்படுகிறது. இரண்டாவது, தன் பிள்ளைகளை கண்டிக்கும் போது சரியான வார்த்தைகளை கூறி கண்டிப்பது. தன் பிள்ளைகளை கண்டிக்கும் போது நாம் பல முறை ரியாக்ட் செய்கிறோம். அதாவது அவர்கள் தவறு செய்யும் போது உடனடியாக ஒரு சரிசமமான எதிர்ப்பை நாம் கொடுக்கிறோம். அது கோபமுள்ள வார்த்தைகளாக இருக்கலாம், திணிப்பின் வார்த்தைகளாகவும் இருக்கலாம். ஆனால் சரியான வார்த்தைகளை கூறி எப்படி ஒரு பிள்ளைகளை கண்டிப்பது என்பதில் தேறினவராக காணப்பட்டார். 2 உதாரணங்களை கூறுகிறேன். முதலாவது, நான் இளம் வயதில் சில தவறுக்குள்ளாக சிக்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதை கண்டுபிடித்த என் தகப்பன் உடனடியாக வந்து, டே நீ இப்படி எல்லாம் மாறி இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திணிப்பின் வார்த்தைகளையும் கூறவில்லை, அதட்டியும் கூறவில்லை. ஏதோ யதார்த்தமாக ஒரு நேரத்துல வந்து, டே உனக்கு கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் தேவைடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். அந்த வார்த்தை ஒரு பெரிய தாக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில் உண்டாக்கி மாற்றத்தையும் உண்டாக்கியது. அதே போல நான் திருமணமாகி சில ஆண்டுகளுக்குள்ளாக குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை. அந்த பிரச்சனை அப்போ ஒரு போன்ல நான் வந்து பயங்கர கோவத்தோடு ஒருவரோடும் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதை என் தகப்பனும் தாயும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த கோவத்தின் உச்சியில் ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட் பேப்பர் பின்ன எட்டி உதைச்சேன். அது உடைந்து சிதறியது. இதை பார்த்து கொண்டிருந்த என்னுடைய தகப்பன், நான் கான்வர்சேஷன்லாம் முடிச்சுட்டு போனை வச்ச பிறகு, கிடி உன்னை பத்தி நிறைய பேர் நல்ல காரியங்களை சொல்லியிருக்காங்க, அதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஆனால் இன்று உன்னை குறித்து நான் அவமானப்படுகிறேன். அவ்வளவுதான். அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி ஒரு மாற்றத்தை உருவாக்கினது. பல வார்த்தைகளை கூறி தன்னுடைய கண்டிப்பை பிள்ளைகளிடம் அவர் திணிப்பதில்லை. அதே போல கடினமான வார்த்தைகளையும் கூறி அவர் அதட்டுவதும் இல்லை. சரியான வார்த்தைகளை கூறி மாற்றத்தை உருவாக்கும் அளவிற்கு அவர் தேறினவராக காணப்பட்டார். 3வது தாக்கம், வழக்கத்தை சவால் செய்வது. சேலஞ்ச் ஸ்டேட்டஸ் கோ. ஏசிய திருச்சபை ஆர் ஸ்டான்லியுடைய ஸ்தாபனங்களோடு இணைந்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நபர் அதை தொடர்ந்து செய்து கொண்டு வளர்ப்பது வழக்கம். ஆனால் இன்டர்நெட்டுக்கு முந்தைய காலகட்டமான 80களில் கிறிஸ்தவர்களுக்கு செய்தி முக்கியம் என்பதை அறிந்து கொண்டு ஆசியாவிலேயே முதல் முறையான கிறிஸ்தவ செய்தித்தாள் கிறிஸ்டியன் எக்ஸ்பிரஸை வெளியிட்டு 10 வருடங்களாக நடத்துவது வழக்கத்தை சவால் செய்வதாகும். அதே போல ஒரு கிராமத்துல போதகராக பணிபுரிந்து கொண்டு 2 சபைகளை ஸ்தாபிப்பவருக்கு சிட்டியிலேயும் ஒரு சபையை உருவாக்கி வரக்கூடிய தசம பாகங்கள் காணிக்கைகளை வைத்துக் கொண்டு குடும்பத்தை நடத்துவது வழக்கம். ஆனா அதை விட்டு அந்த கிராமங்களின் வறுமையை எப்படி போக்குவது என்று யோசித்து ஒரு சமூக நிறுவனத்தை உருவாக்கி சுய உதவி குழுக்களுக்கு வங்கிகள் பணம் கொடுப்பதற்கு முன்னதாகவே சுய உதவி குழுக்களை உருவாக்கி அதன் மூலமாக அந்த கிராமத்தின் பெண்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து அந்த பெண்கள் மூலமாக அந்த கிராமத்தை வறுமையிலிருந்து மீட்டுக் கொள்வது வழக்கத்தை சவால் செய்வதாகும்.
அதே போல 60 வயசு முடிஞ்ச பிறகு ஒரு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு எங்க ஒரு பைபிள் ஸ்டடியை நடத்துறதோ இல்லனா ஒரு கெஸ்ட் லெக்சர் பண்றதோ அப்படி வாழ்க்கையை நடத்துவது வழக்கம். ஆனால் முன்பின் தெரியாத உகாண்டா தேசத்திற்கு சென்று அங்கே எய்ட்ஸ்னால் அனாதையாக்கப்பட்ட பிள்ளைகளை பாதுகாக்கும் ஸ்தாபனங்கள் எப்படி சுயமாகவே அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி கொண்டு பணிகளை செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுப்பது வழக்கத்தை சவால் செய்வதாகும். இதை தாண்டி அவருடைய தாக்கம் இன்னும் பல ரீதிகளில் காணப்படுகிறது. அவருடைய எளிமையான வாழ்க்கை, பிறருக்கு பகிர்ந்து அளிக்கும் வாழ்க்கை, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவர் கூறின வார்த்தைகள், இப்படி அடுக்கிட்டே போகலாம். இன்று அவர் எங்கள் மத்தியில் இல்லைனாலும் அவருடைய தாக்கத்தின் வாயிலாக அவர் எங்களோடு கூட அனுதினமும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். சகோதரன் சாமுவேல் சுகீர்த்தராஜன் மகன் என்று சொல்வதில் மிக்க பெருமைப்படுகிறேன். நன்றி.